அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. வீடுகளில் பூனைகளை வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா? இது கேள்வி. அன்பானவர்களே, பூனைகளை செல்ல பிராணிகளாக வீடுகளில் வளர்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. அதே நேரத்தில் அவற்றிற்குரிய உரிமைகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும். அவற்றிற்கான உணவு, நீர் ஆகியவை முறையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் உபதேசம் செய்கிறது. இது விஷயத்தில் குறை செய்த காரணத்தால் ஒரு பெண் நரகவாதியாகிவிட்டாள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். தான் வளர்த்த பூனையை அவள் கட்டி வைத்திருந்தாள். அதற்கு முறையாக உணவை வழங்கவில்லை. அதே நேரத்தில் அது தானாகவே உணவை தேடிக்கொள்வதற்கு ஏற்ப அதை அவிழ்த்து விடவும் இல்லை. இதுவே அவள் அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாக காரணமாக இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய செய்தி புகாரி என்கிற ஹதீஸ் தொகுப்பில் 2365வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் அவற்றிற்கான முறையான ஏற்பாடுகள் செய்து தரப்பட வேண்டும். மேலும் இவற்றை வளர்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது என்பதற்குரிய ஆதாரமாக பூனை உள்ளிட்ட சில பிராணிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவை மனிதர்களை சுற்றி வரக்கூடியவை என்று குறிப்பிடுகிறார்கள். திருமிதி, நசையி, அபூதாவூத் போன்ற ஹதீஸ் தொகுப்புகளில் இருந்து ஒலு செய்யக்கூடிய நீரில் பூனை வாய் வைத்தாலும் அந்த நீர் அசுத்தமாகாது. ஏனென்றால் மனிதர்களை சுற்றி வாழக்கூடிய பிராணிகள் அசுத்தமானவைகள் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டும் செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே மார்க்கத்தின் அடிப்படையில் வீடுகளில் செல்ல பிராணிகளாக பூனைகளை தாராளமாக வளர்க்கலாம் என்பதே இதற்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.